ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊர், நேரில் பார்க்கலாமா, பேசலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரே சேனலில் வந்துட்டு எப்படி சம்பளம் எடுக்கிறது, ஈஸியாக எடுக்கிறது, வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது, இதை பற்றி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நான் இந்த சேனலுக்குள்ளே வந்து 2.5 வருஷம் ஆகுது. எனக்குள்ள அனுபவத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் அதன்படி வந்து புரிஞ்சு உங்களோட சேனலை வந்து நடத்தணும். கண்டிப்பாக இன்கம் எடுக்கலாம். யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இன்கம் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். நம்ம கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட் வச்சா தான் நல்ல வியூஸ் போகும். மற்றபடி நார்மலாக இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரிலாம் போட்டாலே சத்தியமாக வியூஸ் போகாது. இதில் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேனல் ஓப்பன் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் வாட்சிங் அவர் வீடியோ லைவில் வச்சு எடுத்தால் தான் அதுக்கப்புறம் தான் சேலரி எடுக்க முடியும். இது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பேசிக்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரில, உங்கள் அளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரில, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. சத்தியமாக எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த அளவுக்கு. தமிழ் தான் நானுமே வந்துட்டு 10th தான் படிச்சிருக்கேன். தமிழ் தான் எனக்கு அதிகமாக தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் அதுக்காக வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் அடிமையாக இருக்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இங்கிலீஷ் தெரில அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இன்னொருத்தவங்க நாடணும், இன்னொருத்தவங்கள்ட்ட கெஞ்சணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்குன்னே சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா நல்ல ஆப்ஷன்லாம் இருக்கும். தமிழில் மாற்றி பார்த்துக்கிறது, லாங்குவேஜ் அப்படிலாம் வந்துட்டு ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நேராக வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ரீன்ஷாட் எடுங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தமிழ் படிக்க தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அதை வந்துட்டு க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மயில் கத்துது. க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் நேராக அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த க்ரீன்ஷாட்டை போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது தமிழில் வந்து மாறி கொடுத்துரு. எந்த விஷயத்துக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மெயிலு, ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு கமாண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து கவலையே படாதீங்க. அதுக்கடுத்து இதில் வர விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த யூடியூப்பில் வந்துட்டு சப்ஸ்கிரைபரை வச்சு நம்மளுக்கு பணம் வரப்போகிறது கிடையாது. யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும். அதுதான் டார்கெட்டு. 1000 சப்ஸ்கிரைபர் என்ன 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு கூட இதில் இன்கம் வந்து மாதம் மாதம் எடுக்கிற சேனலும் இருக்குது. ஆனால் வந்துட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, நான் பெரிய சேனல் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுக்கனால பெரிய சேனல். சப்ஸ்கிரைபருக்கு ₹1 கூட காசு கிடையாது. வியூஸுக்கு 1 வியூஸ் போனாலும் 10 வியூஸ் போனாலும் 1000 வியூஸ் போனாலும் நம்மளுக்கு இன்கம் ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர சப்ஸ்கிரைபருக்கு இதில் காசு கிடையாது. நீங்கள் டார்கெட் வாட்சிங் அவர் முடித்த உடனே நீங்கள் அன்னையிலேருந்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்கம் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் படாதீங்க. ஒரு விஷயத்த கஷ்டம்னு நினச்சி உள்ளே வந்தோம்னா லைஃப் லாங்காக கஷ்டமாகவே தான் இருக்கும். ஈஸின்னு நினச்சி உள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஈஸியாக அதை கடந்து வந்துடலாம் நம்ம. எனக்கும் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் தான் முட்டாள் மாதிரி உள்ளே வந்தேன். கடைசியில் இவ்வளோ விஷயங்களை கடந்து நான் வந்திருக்கேன். அதேமாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக முடியும், சாதிக்க முடியும். இதில் இடையில வர்றவங்களை வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நம்பக்கூடாது. 100க்கு 100% நான் சொல்லுவேன். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நான் நிறைய பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களாம் வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கிறீங்களா, வந்தீங்களா, சம்பாரிச்சிங்களா, அதை மட்டும் போயிட்டே இருங்க. இதில் ஃப்ரெண்ட்ஷிப் தேடணும், அது தேடணும், இது தேடணும் மட்டும் என்றைக்குமே மைண்டில் வச்சுக்காதீங்க. அதை தேடவும் தேடாதீங்க. அது தேடக்கூடிய இடம் யூடியூப் கிடையாது. சரிங்களா? பாய்.